ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்றைக்கி நம்ம வேலூருக்கு ட்ராவல் பண்ணி வந்த ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க ரூம் எப்படி இருக்குது அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேலூருக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே கரிகிரின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 15 days இன்டர்ன்ஷிப்காக. ஸோ மண்டே இன்டர்ன்ஷிப்னா சண்டே தான் கிளம்புற மாதிரி இருந்தது. சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க்கில் இருந்தது, பேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புனேன். இது ஒரு ப்ராப்பர் விளாக் எடுத்திருந்தேன். அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு ஆஃப்டர் எடிட்டிங். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேசி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த ரூமோட ப்ராப்பரான டூர் மாதிரி என்னென்ன எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் சண்டே அன்றைக்கி நைட். அங்கே இருக்கிற ஹாஸ்டல் செட் ஆகலை. ஸோ அதனால் இந்த பிஜிக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தோம். இந்த பிஜி ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் ஒரு 5 to 6 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கும், நியர்பை விஐடி கிட்ட. ஸோ அதனால் ஃபுட் வைஸ் ரொம்ப ஈஸியாக வெளியில் போய் சாப்பிட முடியுது. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது. ஆனால் நான் மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்டா என்னோட ஹெல்த்துக்கு செட் ஆகலை. சென்னையில் இருக்கும்போதே நான் கண்டினியூஸாக வெளியில் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா வாமிட் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஒரு 2-3 வாட்டி ஆயிருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கெட்டல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ்லாம் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாமே இங்கேருந்து ஒரு 1/2 to 1 kilometer டிஸ்டன்ஸில் எல்லாமே கிடைக்குது. ஸோ அது படி பார்க்கும்போது கன்வீனியன்ட் தான். அண்ட் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஹாஸ்டலோ பிஜியோ போய் ஸ்டே பண்ணதே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப புதுசு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியில் யாரும் இல்லாமல், ரிலேட்டிவ் கூட இல்லாமல் வெளியில் போய் ஸ்டே பண்ணுறது. அண்ட் 1 week ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்துட்டு ஒரு புது பிளேஸில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. இப்போது போஸ்டிங்ஸ் படி பார்க்கும்போது நாங்கள் ஒரு 12 பேர்கிட்ட வந்திருக்கோம். ஸோ ஒரு 2.5 week 12 பேர் சேர்ந்து போஸ்டிங்ஸ் அட்டன் பண்ணோம். அண்ட் இந்த 12 மெம்பர்ஸில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அண்ட் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. பட் இப்போது கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. எங்கே போனாலுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடவே வரவே மாட்டாங்க. அங்கே போய் புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்னோடய ஓன் கம்பெனி எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. மோஸ்ட்லி நான் சென்னையில் எப்படி இருப்போனோ அப்படியே தான் இங்கே இருக்கேன். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மற்றபடி பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ண வீடியோவில் ப்ராப்பராக எல்லாமே சொல்லியிருப்பேன் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேக் பண்ணதோட லிஸ்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நான் எந்த மாதிரி பேக் பண்ணேன், யாருக்காவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஃபியூ திங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற போஸ்டிங்கில் 2.5 weeks 1 week கம்ப்ளீட் ஆனது அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மிஸ் பண்ண திங்ஸ்லாம் அம்மா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அம்மா அப்போவே சொன்னாங்க கெட்டில்லாம் வேண்டாம், எலக்ட்ரிக்கல் குக்கரை எடுத்துகிட்டு போகணும். நான் தான் பேச்சு கேட்கல. ஆக்சுவலாக அப்பப்போ கெட்டில் ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் குக்கர் அப்படின்னா அந்த மாதிரி ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனாலே ஒரு சில டைம் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆச்சு. ஸோ இனிமேல் அந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்கே போஸ்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டே பை டே. ஸோ கொஞ்சம் லேர்னிங்கும் இருக்குது, ஃபன் பண்ணுறதும் இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இங்கே பார்க்க முடியுது. புதுசாக இருக்குது அண்ட் நிறைய கற்றுக்க முடியுது. எவ்ரிடே விலாகை மினி விலாகை அப்லோட் பண்ணுறேன். Day 1, Day 2, Day 3ன்னு. ரூம் உள்ள வந்ததுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே குயிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஏர் ப்ளோ ப்ரேயர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சார்ஜர்லாம் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர். ஒரு குயின் சைஸ் காட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ, ஏசி, இங்கே ஒரு கபோர்ட், இங்கே என்னோடய குட்டி சாமி செட்டப், இங்கே ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு குட்டி கிச்சன் மாதிரி செட்டப், இங்கே ஒரு குட்டி சைட் டேபிள், அதில் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற பேக், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த சைட் பிளெயினாக இருக்கும். இங்கே ஒரு சேர், அதுக்கப்புறம் இங்கே தான் மிரர் மெயினாக. ஸோ இங்கே என்னோடய ரூம்மேட்டோட பேக், ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் பழைய பெட்ஷீட், அதுக்கப்புறம் பில்லோ கவர்லாம் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்த 1 and only
ட்ராலி, அதுக்கப்புறம் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்னால். இதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது உள்ள ஃபுல்லாக என் திங்ஸ் தான் இருக்குது. மேக்கப், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அப்புறம் ஆக்சரிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் மைன் பண்ணுறது. இந்த ட்ராக்குள்ளே கொஞ்சம் என்னோடய அதர் ஸ்டஃப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. இதில் ஃபுல்லாக டாப்பு, இதில் பாட்டம் வேறு, அதில் வந்து லாண்ட்ரி திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து லான்ச் வேர், அப்புறம் நார்மலாக இருக்கிற வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா பேக்ஸ்லாம் இருக்குது. குயிக்காக இப்படி தான் இருக்குது என்னோடய செட்டப். பண்ணி இதுக்குள்ளே வந்து என்னோடய ஐபேடை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெளியிலலாம் போகிறோன்றனால. இது வந்து என்னோடய ரூம்மேட் திங்ஸ். அவங்க இவ்வளோ வச்சுக்கிட்டா போதும், எனக்கு இது போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ் இவ்வளோ தான் இருக்கீங்க. இதுதான் ஒரு குட்டி கிச்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஷெல்ஃப் இருக்குது. இதில் கொஞ்சம் திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் இந்த மசாலா ஐட்டம், அப்புறம் ரைஸு, அவல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் மசாலாஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி அப்படியே அதில் வச்சுருக்கேன். ஒரு அமேசான் டெலிவரி வந்தது. ஸோ அதை ஒரு பாக்ஸை கட் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இது வந்து கல்லுப்பு, தூளுப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது பாக்ஸில் இருந்தது. இது பின்னாடி ஃபுல்லாக இந்த மில்லட் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சேமியா பேக்கெட் அந்த மாதிரி. இதில் முட்டை, இதில் வந்து இந்த டீ வந்து சாஷேயில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் குப்பை போடுறதுக்கு யூஸ் ஆகுது இப்போ நல்லா. இதுவும் எக்ஸ்ட்ரா ரைஸ், இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஊதுபத்தி, சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இன்னொரு கப்பு. அண்ட் இதில் கொஞ்சம் பாத்திரம். விட்டு வந்த பொருள் ஒன்றுனா வாங்கின பொருள் 4ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆனது தான் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரிலன்னு சொல்லிட்டு ஜாலியாக வைப் பண்ணி இது ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. சாக்ஷி எட்டி பார்க்காதீங்க, சாக்ஷி அப்படி போட்டுருவேன். என்னோடய ரூம்மேட் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கேமராக்குள்ள வரீங்களா? அப்புறம் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.